ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜியில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் வைரஸ் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் பாக்டீரியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாக்டீரியா ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ? பாக்டீரியான்றது நமக்கு நண்பரா இல்லை எதிரியா? ஹாவ் யூ நோட்டீஸ் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்ட் இன் யுவர் ஹோம்? வீட்டில் எப்படி பால் தயிராக மாறுது அப்படின்றத பார்த்துருக்கீங்களா? A little drop of curd turns the milk into curd after some time. அம்மா என்ன பண்ணுவாங்க, லைட்டாக இவ்வளோன்னு கேர்டை மில்கில் ஆட் பண்ணுவாங்க. மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மில்க்கும் கேர்டாக மாறிடும். வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சேஞ்ச்? வை இட் சோஸ்? இந்த மாற்றத்துக்கு எது காரணம்? எது அதனோட புளிப்பு சுவையை கூட்டுது? The change is brought by Lactobacillus lactis. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது லாக்டோபாசில்லஸ் லாக்டி அப்படின்ற ஒரு பாக்டீரியம் ப்ரெசன்ட் இன் த கர்ட். இது நம்ம தயிரில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இந்த சோர்னஸ் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். இந்த புளிப்பு சுவையை ஏற்படுத்தக்கூடியது அதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட். மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மில்க் எப்படி கேர்டாக கன்வெர்ட் ஆகுது, அதுக்கு என்ன பாக்டீரியம், லாக்டோபாசில்லஸ் லாக்டிஸ்ன்ற பாக்டீரியம் காரணமாக இருக்குது. அதனுடைய புளிப்பு தன்மைக்கு லாக்டிக் ஆசிட் காரணம். ஸோ பாக்டீரியா நமக்கு என்ன பண்ணுது, ஃப்ரெண்டாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பாக்டீரியாஸ் என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. நம்ம சாப்பிடக்கூடிய டீ, காஃபி, அதனுடைய ஃப்ளேவரிங், நிறைய ஜூட் ஃபைபர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாம் பாக்டீரியா நிறைய ஃப்ரெண்ட்லியாக நமக்கு என்ன பண்ணுது, மெடிசினல் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய டிசீசஸையும் காஸ் பண்ணுது. ஹவ் யூ பீன் எ விக்டிம் ஆஃப் டைஃபாய்ட்? டைஃபாய்ட் பற்றி பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட் இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ் காஸ்டு பை சாலமோனல்லா டைஃபி. டைஃபாய்டு மட்டும் கிடையாது, ஆந்த்ராக்ஸ், காலரா, டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி சீரியஸ் டிசீசஸை பாக்டீரியா என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. ஸோ வி கன்சிடர் திஸ் ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் அஸ் அ ஃப்ரெண்ட் அண்டு ஃபோ. அதனால் நம்ம இதை என்ன சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், நான் ஃபோன்னு சொல்லலாம். டியூ டு தியர் பெனிஃபிஷியல் அண்டு ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். நமக்கு அது எப்படி உதவுது, இல்லை அதனால் நமக்கு எப்படியெல்லாம் நோய் ஏற்படுது, அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா, ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா, பாக்டீரியா வேர் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை எ டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வான் லியூவன்ஹாக் இன் 1676. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணார், பாக்டீரியாவை டிஸ்கவர் பண்ணார். அவர் அதுக்கு என்ன நேம் வச்சார் அப்படின்னா, அனிமாலிகுல்ஸ் அப்படின்ற நேம் வச்சார். பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது ஆண்டன் வான் லியூவன்ஹாக். இவர் இதுக்கு அனிமாலிகுல்ஸ் அப்படின்ற நேம் வச்சார். அடுத்து நெக்ஸ்ட்டு எர்கன்பெர்க் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தான் இதுக்கு பாக்டீரியா அப்படின்ற டேர்மை காயின் பண்ணார். ஹூ காயின் த டேர்ம் பாக்டீரியா அப்படின்னா எர்கன்பெர்க் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தான் இதுக்கு பாக்டீரியா அப்படின்ற டேர்மை காயின் பண்ணார். பாக்டீரியாவை நம்ம ப்ரோகாரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரோ? ப்ரோனா ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம். தென் கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். கேரியோனா என்ன அர்த்தம், நியூக்ளியஸ். இப்போ இந்த ப்ரோகாரியாட்ஸ், இப்போ பேசிக்காக நியூக்ளியஸை பேஸ் பண்ணி ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் யூ கேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ நாட் ட்ரூ, உண்மையான உட்கரு உடையவை அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரோ அப்படின்னா பிரிமிட்டிவ் ஆர் லிட்டில் பிட், இல்லை நியூக்ளியஸ்க்கு பதிலாக நியூக்ளியாய்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா ஆப்சண்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோகாரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாக்டீரியா இஸ் அ ப்ரோகாரியாட்ஸ். அடுத்து ஃபஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம் ஆன எர்த்து. நம்ம எர்த்தில் மொத ஈயோ பாக்டீரியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க. உலகத்தில் தோன்றிய முதல் உயிரினம் அப்படின்னு நம்ம பாக்டீரியாவை என்ன சொல்லலாம். இது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் கிங்டம் மோனியரா அப்படின்ற கேட்டகரியில் இது வருது. இந்த பாக்டீரியாவை பற்றி இந்த பிரான்ச், பாக்டீரியாவை பற்றி டீல் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் பிரான்ச்சுக்கு பேர் பாக்டீரியாலஜி. சரியா? அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் அஸ் த பாக்டீரியாலஜி. ஆல்ரெடி மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும், ஆர்டினரி ஐஸ்னால் பார்க்க முடியாதுன்னு ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம் இல்லையா? இந்த பாக்டீரியா பேசிக்காகவே மைக்ரோப்ஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு பேர் மைக்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மைன்யூட் ரேஞ்சாக இருக்குது. இது 1 to 5 μ
மைக்ரோமீட்டரில் இதை வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். இந்த பாக்டீரியா 2 டைப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஏரியோபிக் அண்டு அன்ஏரியோபிக், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது காற்றில் வாழக்கூடியது, காற்றே இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் கூட பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணும், சர்வே பண்ணும். அது அன்ஏரியோபிக் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. அடுத்து நம்ம பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாக்டீரியாவை சுற்றியும் ஒரு செல் வால் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. பாக்டீரியாவை சுற்றி பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா செல் வால். இப்போ பேசிக்காக பிளான்ட்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செல் வால் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். ஆமாவா. அதே மாதிரி இங்கே பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் வால் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே பாருங்கள் அப்படின்னா பேசிக்காக இது ப்ரொகேரியாட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் இது வந்து என்ன இருக்காது அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்காது, ப்ரெசண்ட் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக இதில் வந்து நியூக்ளியாய்ட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, எ பாக்டீரியம் ஹேஸ் ஆன அவுட்டர் கவரிங் நோன் அஸ் அ செல் வால். இதை வெளியில் செல் வால் கவர் பண்ணியிருக்கு. நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரசன்ட் பை நியூக்ளியாய்டு அப்படின்னா இதுக்குள்ளே உட்கரு வந்து என்ன பண்ணாது, இருக்காது. அதுக்கு பதிலாக நியூக்ளியாய்டு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன். பேசிக்காக யூகேரியாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இப்போ வந்து என்ன இருக்கும், செல்லுக்குள்ளே தானே நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி வந்து என்ன பண்ணியிருக்கோம், நியூக்ளியர் மெம்பரைன் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும், நியூக்ளியர் மெம்பரைன் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த பாக்டீரியாவில் நியூக்ளியாய்டு இருக்கும். அதை சுற்றியும் வந்து என்னது, நியூக்ளியர் மெம்பரைன் வந்து என்ன செய்யாது, இருக்காது. இப்போ பேசிக்காக நம்மளோட நியூக்ளியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள குரோமாட்டின் ரெட்டிகுலம் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான் திக் அண்ட் கண்டென்ஸ்டாக மாறி குரோமோசோம்ஸாக மாறும். ஆனால் இங்கே பாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த பிக்சரில் பாருங்களேன், நியூக்ளியாய்டு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, நியூக்ளியாய்டு டிஎன்ஏ. இதில் வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் புரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் கேரி out by 70s ribosomes. இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னா புரத உற்பத்தி. பேசிக்காகவே ரிபோசோம்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. 70s ரிபோசோம்ஸ் அஸ் வெல் அஸ் 80s ரிபோசோம்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதனோட உதவினால தான் இது வந்து என்ன பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா செல் வால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் அண்டு புரோட்டீன்ஸ். இதனுடைய அந்த வெளி வால் வந்து பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்றது என்ன, கார்போஹைட்ரேட்டோட மோர் தென் ஃபார்மட். இப்போ கார்போஹைட்ரேட்டை வந்து மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசாக்கரைட்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அண்டு புரோட்டீன்ஸ். ஓகேங்களா. அடுத்து நியூக்ளியாய்டு வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியஸை வந்து வெளி உரை கவர் பண்ணியிருக்காது. இதனோட குரோமோசோமல் டிஎன்ஏ எக்ஸ்ட்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் பிளாஸ்மிட். டிஎன்ஏனா ப்ரீவியஸ் செஷன்லேயே டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அண்டு ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னா ஆர்என்ஏன்னு சொல்லி பார்த்தோம். மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸில் அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அடுத்து 70s ரிபோசோம்ஸ். 70s ரிபோசோம்ஸ் அப்படின்னா இப்போ பேசிக்காக ரிபோசோம்ஸ் அப்படின்னா இட் இஸ் த புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரிபோசோம்ஸில் 2 டைப் இருக்குது. இது ரிபோசோம்ஸில் 70s அஸ் வெல் அஸ் த 80s. இப்போ 80sனா ஹையர் ஸ்பீசிஸில் இருக்குது, 70sனால் இந்த பாக்டீரியா மாதிரி லோயர் ஸ்பீசிஸில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது வந்து இதனோட புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உதவுது. எஸ்னால் 2 சப்யூனிட் இருக்கும். சரிங்களா. இந்த 70s ரிபோசோம்ஸில் வந்து என்ன பண்ணோம், 2 சப்யூனிட் வரும். அதில் 50s அஸ் வெல் அஸ் த 30s. என்ன மீன்ஸ் 50sம் 30sம் சேர்ந்தால் 70s அப்படின்னா இதில் 10 சப்யூனிட்ஸ் ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகிரும், டிஸ்இன்டிகிரேட்டட் ஆகிரும். ஒரு ரிபோசோம்ஸ் அப்படின்னா மேலே ஒரு ஸ்மாலர் யூனிட் இருக்கும், கீழே ஒரு லார்ஜர் யூனிட் இருக்கும். இந்த மேலே இருக்க ஸ்மாலர் யூனிட் வந்து 30sன்னு சொல்லலாம், கீழே இருக்க லார்ஜர் யூனிட்டை 50sன்னு சொல்லலாம். இது 2 கனெக்ட் ஆகும்போது 10 வந்து இதாயிரும். ஸோ இந்த 70s
ரிபோசோம்ஸை சிந்தசிஸ் பண்ணுது. இதில் பேசிக்காக ஒரு செல் அப்படின்னா அதில் நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். லோயர் ஆன்வர்ட்ஸ் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் படிச்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா அது இப்போ பிளான்ட் செல்லாக இருந்தால் செல் வால் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய செல் ஆர்கனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கி பாடி, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம்ஸ், எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட், மாதிரி சோ மெனி செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் லைக் கோல்கி பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம், இது எல்லாமே இதுக்கு டோட்டலி வந்து என்ன ஆயிருக்கும்? ஆப்சண்ட் ஆகிருக்கும். தென் ஃப்ளெஜெல்லா ஹெல்ப் இன் த லோகோமோஷன். பேசிக்காக நம்மளாம் லெக் மூலமாக லோகோமோட் பண்ணுறோம், பேர்ட்ஸ்லாம் விங்ஸ் மூலமாக பறக்குது. அதே மாதிரி இது வந்து ஃப்ளெஜெல்லாஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுது? லோகோமோட் பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணுது? நகருது. தென் இட் இஸ் த ஆர்கன் ஆஃப் பில்லி இஸ் த ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட். பில்லி இஸ் த ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ராட்டத்தை போய் ஒட்டிக்கிறதுக்கு. இப்போ ஒரு டைஃபாய்டை காஸ் பண்ணக்கூடிய சாலமோனல்லா டைப்பி அது ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அது போய் ஒரு பர்சனோட பாடியில் விழுகும்போது அந்த பில்லி அப்படின்றது ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட் தட் ஹெல்ப் டு அட்டாச் த பர்டிகுலர் சப்ஸ்ட்ராட்டம். ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி கொள்வதற்கு இந்த பில்லி வந்து என்ன பண்ணுது? உதவுது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவில் நம்ம என்ன பார்த்துட்டோம்? த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் புரோட்டீன். விதவுட் நியூக்ளியர் மெம்பரைன் த நியூக்ளியாய்ட் இஸ் present. The extra chromosomal DNA plasmid it's called plasmid. 70s ribosome is helping the protein synthesis. Organelles like mitochondria, Golgi body and endoplasmic reticulum, membrane bound organelles are absent in bacteria. Flagella help in the locomotion. Pilli help to attach the other format. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்டீரியாவை அதனுடைய ஷேப்ஸை வச்சு எத்தனை டைப்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. பேசிக்காக இங்கே பிக்சர் பாருங்களேன், ஷேப்ஸ் ஆஃப் த பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவில் பாருங்கள் என்னென்ன ஷேப் இருக்குது அப்படின்னா, காக்கி இருக்குது, பேசிலஸ் இருக்குது, விப்ரியோ இருக்குது, ஸ்பைரில்லா. இப்போ காக்கி அப்படின்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள்? ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப்பில் இருக்குது. ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப்பில் இருக்கிறது தான் காக்கி. அடுத்து பேசிலஸ் பாருங்கள், ராடு குச்சி மாதிரி இருக்குது, அதனால் இதை என்ன சொல்கிறாங்க? ராட் ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. விப்ரியோ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கமா ஷேப்பில் இருக்குது, அதனால் விப்ரியோவை என்ன சொல்கிறாங்க? கமா ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைரில்லா அப்படின்னா ஸ்பைரல் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது, அதனால் இதுக்கு பேர் வந்து என்னது? ஸ்பைரில்லா. ஸோ பேஸ்டு ஆன் த நேச்சர் ஆஃப் த ஷேப் பாக்டீரியா ஆர் டிஸ்கிரைப் அக்கார்டிங் டு their shape. They are classified into 4 types. Cocky means what shape? Spherical or ball shape. Bacillus means what? Rod shaped. Vibrio means comma shaped and spirula means spiral shaped. Then next. Then shapes of the bacteria. இப்போ தான் மிஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? shapes of the bacteriaல bacilli it's a rod shaped bacteria. இதுக்கு very good example Bacillus anthracis. இது கேட்டில் வெரைட்டிஸ்க்கு வந்து ஆந்த்ராக்சிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து என்ன பண்ணுது? காஸ் பண்ணுது. இது ரொம்ப சிவியரான டிசீஸ். இந்த இந்த பாக்டீரியா வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேட்டில் வெரைட்டிஸ் வந்து என்ன பண்ணிடும்? 48 hours அதனால் ஆனல் ஓப்பனிங்கில் பிளட் டிஸ்சார்ஜ் ஆகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சிவியர் கடுமையான பாதிப்பை வந்து என்ன பண்ணுது? ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது? ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெலிகோபேக்டர் பைலோரி. இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி ஹியூமன் பீயிங்கோட இண்டஸ்டைனில் கேஸ்ட்ரிட்டிக் அல்சரை வந்து என்ன பண்ணுது? காஸ் பண்ணுது. என்னது? பைலோரி வந்து ஹியூமன் பீயிங்கோட இண்டஸ்டைன்ஸில் கேஸ்ட்ரிட்டிஸ் தட் இஸ் அல்சரை வந்து என்ன பண்ணுது? காஸ் பண்ணுது. அடுத்து காக்கி. இது ஸ்பெரிக்கல் ஷேப் பாக்டீரியா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல்னால் என்னது? ரவுண்ட் ஆர் பால் ஷேப்பு. இது வந்து என்ன பண்ணும்? ஒரு பாக்டீரியாவோட இன்னொரு பாக்டீரியா அட்டாச்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ளோகாக்கஸ். என்ன காக்கஸ்? டிப்ளோகாக்கஸ். இதே இது வந்து இந்த பாக்டீரியா வந்து இந்த மாதிரி செயினாக அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இந்த மாதிரி 2 அட்டாச்சாக இருந்துச்சுன்னா டிப்ளோகாக்கஸ், செயினாக அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா தான் ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியாவை வந்து என்ன பண்ணுது? காஸ் பண்ணுது. நிமோனியா இட்ஸ் அ ஃபீவர். இட்ஸ் சிவியர்லி அஃபெக்ட் தி லங்ஸ். ஓகேங்களா?
அடுத்து இதுவே வந்து பஞ்சஸாக இருந்துச்சுன்னா, பஞ்சஸ்னால் எப்படி நம்ம கிரேப்ஸ் எல்லாம் பஞ்சஸாக இருக்குது, இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டெஃபலோகாக்கஸ். சரிங்களா? இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் மிஸ்ஸு, காக்கின்றது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து 2 ஸ்பெரிக்கல் பால் மாதிரி ரவுண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் ஒன்றோட ஒன்று அட்டாச்சு ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிப்ளோகாக்கஸ். இதுவே லென்த்தியாக இந்த பால்ஸ் எல்லாம் ஒரு செயின் மாதிரி அட்டாச்சு ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். என்ன காக்கஸ்? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இதே பஞ்சஸ் கொத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டெஃபலோகாக்கஸ். இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா நிமோனியாவை வந்து என்ன பண்ணுது? காஸ் பண்ணுது. அடுத்து விப்ரியோ. விப்ரியோ ஆல்ரெடி மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், இட்ஸ் அ கமா ஷேப்டு பாக்டீரியா. இந்த பாக்டீரியானால நமக்கு காலரே அப்படின்ற டிசீஸ் வந்து என்ன பண்ணுது? வருது. காலரா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட என்னது டயேரியாவை வந்து என்ன பண்ணுது? காஸ் பண்ணுது. இதனால் ப்ரீவியஸ் ஃபார்மெட்லாம் டெத் கூட வந்து என்னாச்சு? காஸ் ஆச்சு. இப்போல்லாம் இதுக்கெல்லாம் கரெக்டான மெடிசன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாக்டீரியாவை ஃப்ளஜெல்லாவை பேஸ் பண்ணி எத்தனை டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ளஜெல்லா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கன் தான் ஃப்ளஜெல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது? மோனோட்ரைக்கஸ். மோனோட்ரைக்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்களேன். மோனோட்ரைக்கஸ்னால் இது வந்து என்னது? பேசிலே. என்னது? ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவோட ஒரு எண்டில் ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மோனோ? மோனோனா என்ன அர்த்தம்? சிங்கிள். ஒன்று தானே மோனோன்னு சொல்லுவோம். அப்போ ஒரே ஒரு எண்டில் ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த மோனோட்ரைக்கஸ். இப்போ நம்ம என்ன ஹெட்டிங் பார்த்துட்ருக்கோன்னா, பாக்டீரியாவுக்கு எப்படி ஃப்ளஜெல்லா எத்தனை ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வச்சு பாக்டீரியாவை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதனோட ஒரே ஒரு எண்டில் ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா அதனோட லோக்கோமோஷனுக்கு உதவுச்சுன்னா அது மோனோட்ரைக்கஸ். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் பிக்சரில் அதே மாதிரி ஒரே எண்டில் பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் லோபோட்ரைக்கஸ். லோபோட்ரைக்கஸ்னால் டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் ஒன் எண்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சூடோமோனாஸ் பாக்டீரியா. சூடோமோனாஸ் பாக்டீரியாவில் வந்து என்ன ஆகும்? பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா ஒரு எண்டில் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆம்பிட்ரைக்கஸ். இப்போ ஆம்பி அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? 2. இப்போ ஆம்பிபியன்ஸ்னால் நம்ம ஃப்ராக் ஆம்பிபியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? இது லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் சர்வே பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதனோட 2 சைட்லேயும் எய்தர் சைட்லேயும் என்ன பண்ணுது? டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை ஆம்பிட்ரைக்கஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் போத் எண்ட்ஸில் எந்த பாக்டீரியாவில் இருக்கும் அப்படின்னா, ராடோஸ்பைருலம் ரூப்ரம் அப்படின்ற பாக்டீரியாவில் இந்த மாதிரியான அமைப்பு வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பெரிட்ரைக்கஸ். பெரிட்ரைக்கஸ் அப்படின்னா ஃப்ளஜெல்லா ஆல் அரவுண்ட், த்ரூ அவுட் பாடியிலையும் சுற்றியும் ஃப்ளஜெல்லாஸ். இந்த பிக்சர் பாருங்கள், பெரிட்ரைக்கஸை சர்க்கிள் பண்ணி காக்குறேன் இல்லையா? எல்லா சைட்லேயும் வந்து என்ன ஆயிருக்கு? ஃப்ளஜெல்லா லோக்கோமோஷனுக்கு வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈகோலை. ஈகோலி அப்படின்னா எச்செஷியா கோலை. இட் லிவ்ஸ் இன் ஹியூமன் இண்டஸ்டைன். இது நம்மளோட இண்டஸ்டைனில் வந்து என்ன பண்ணுது? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஹியூமன் பீயிங்ஸோட இது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஏட்ரைக்கஸ். ஏ மீன்ஸ் ஆப்சென்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த பாக்டீரியாவுக்கு எந்த ஃப்ளஜெல்லுமே இல்லை, வித்தவுட் எனி ஃப்ளஜெல்லா. எக்ஸாம்பிள் கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு சொல்லலாம். டிப்தீரியாவை காஸ் பண்ணக்கூடியது. இப்போ டிப்தீரியா பெர்டூசிஸ் டெட்டானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரணஜன்னி, கக்குவான், இருமல் இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே. அதில் வந்து என்ன இருக்காது? ஃப்ளஜெல்லாஸ் இருக்காது. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோன்னா, ஃப்ளஜெல்லாவை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மோனோட்ரைக்கஸ், ஒரே ஒரு ஃப்ளஜெல்லா இருக்குது. அடுத்து லோபோட்ரைக்கஸ், ஒரே சைடில் பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா இருக்குது. அடுத்து ஆம்பிட்ரைக்கஸ், 2 எண்டுலையும் டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா. பெரிட்ரைக்கஸ்னால் த்ரூ அவுட் பாடியில் ஃப்ளஜெல்லா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏட்ரைக்கஸ்னால் நோ ஃப்ளஜெல்லாஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூட்ரிஷனல் பேசஸ் ஆஃப் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா வந்து எப்படி ஃபுட்டு ஃபீட் பண்ணுது? நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை 2 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோட்ராப்ஸ், இன்னொன்று வந்து என்னது? ஹெட்டிரோட்ராப்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ராப்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ்? தே கேன் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் த குளோரோஃபில். அதை தான் நம்ம ஆட்டோட்ராப்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி சர்டைன் பாக்டீரியா அதனோட பாடியில் குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை வச்சு அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். தட் டைப் ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் அஸ் த photosynthetic பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை என்ன சொல்கிறோம்? photosynthetic பாக்டீரியா மேக் தேர் ஓன் ஃபுட். இதுக்கு எக்ஸாம்பிள் சைனோ பாக்டீரியா.
தென் அடுத்து வந்து ஆட்டோட்ராப்ஸ்லேயே வந்து என்னது 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபோட்டோசிந்தட்டிக், இன்னொன்று ஹீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. இப்போ மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை 2 மேஜர் டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோட்ராப், செகண்ட் ஒன் ஹெட்டிரோட்ராப். ஆட்டோனா அதுவாகவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ஆட்டோ. ஹெட்டிரோ அப்படின்னா தே டிபெண்ட் ஆன் அதர். இந்த ஆட்டோட்ராப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபோட்டோசிந்தட்டிக், இன்னொன்று ஹீமோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக்னா குளோரோஃபில் உதவினால் அதுவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சயனோ பாக்டீரியா. ஓகேங்களா. ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னா அதனோட பாடியில் சர்டின் கெமிக்கல் ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும் டியூ டு தேர் என்விரான்மெண்ட். அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதனோட உதவினால் இந்த ஃபுட்டை வித் ஹெல்ப் ஆஃப் த கெமிக்கல்ஸ் மூலமாக அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியை வந்து என்ன பண்ணும், வித் ஹெல்ப் ஆஃப் த சன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணும். இதுக்கு பேர் வந்து ஹீமோசிந்தசிஸ் ப்ராசஸ். இந்த பாக்டீரியாவுக்கு பேர் ஹீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது, ஹெட்டிரோட்ராப்பஸ். ஹெட்டிரோட்ராப்பஸ் அப்படின்னா டிபெண்ட் ஆன் அதர்ஸ். இதை நம்ம வந்து பேராசைட்ஸ், சாப்ரோஃபைட்ஸ் இந்த மாதிரி நிறைய நேமில் சொல்லலாம். இதில் வந்து என்னது, சிம்பயாட்ஸ். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். சிம்பயாட்ஸ் மீன்ஸ் வாட்? இப்போ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். இப்போ ஈகோலை பாக்டீரியா நம்மளோட இண்டஸ்டைனில் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குன்னு சொல்லி மிஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம லோயர் ஆன்வர்ட்ஸ் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், கிரவுண்ட் நட்டோட ரூட் நூடுல்ஸில் ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா சர்வே பண்ணுது. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா பாக்டீரியானால பிளான்ட்டுக்கு பெனிஃபிட், பிளான்ட்டுனால பாக்டீரியாவுக்கு பெனிஃபிட். இப்போ ஈகோலை பாக்டீரியா நம்ம இண்டஸ்டைனில் இருக்குது அப்படின்னா சர்டைன் கர்ட் ஃபார்மட் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாத அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த பாக்டீரியானால நமக்கு பெனிஃபிட், நம்மளால் அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான ஃபுட்டு வந்து என்ன பண்ணுது, கிடைக்குது. ஸோ போத் த பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பெனிஃபிட் ஆகுறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹெட்டிரோட்ராப்ஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் தேர் ஃபுட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஈகோலையும் சொல்லலாம், ரைசோபியம் பாக்டீரியாவையும் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்டிரோட்ராப்ஸ் போட்டு மிஸ் கொடுத்துருக்கேன் பாரு, பேராசைட்ஸ். ஹெட்டிரோட்ராப்ஸ்னால் டிபெண்ட் ஆன் அதர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. பேராசைட்ஸ்னால் ஒட்டுண்ணிகள். சரிங்களா. இப்போ நம்மளோட இண்டஸ்டைனில் பார்த்தீங்கன்னா டேப்வார்ம் வந்து பேராசிட்டிக்காக இருக்குது. சரிங்களா, ஒட்டுண்ணிகளாக இருக்குது. இதே மாதிரி பாக்டீரியா வந்து மைக்கோபாக்டீரியம். இப்போ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, பேராசிட்டிக் மோடு தான். அடுத்து சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னா என்னது, சாப்ரோஃபைட்ஸ் நம்ம பேசிக்காக டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டரில் சர்வே பண்ணுறது சாப்ரோஃபைட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது நான் லிவிங் ஃபார்மட்லேருந்து பேசிலஸ் மைக்கோடிஸ் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறது, எடுத்துக்கிறது. அடுத்து சிம்பயாட்ஸுக்கு ரைசோபியம் சொல்லலாம், ஈக்கோலையும் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து இதனுடைய ரீப்ரொடக்ஷன். இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபிஷன் மெத்தடு. சரிங்களா. இப்போ ஏசெக்சுவல் ஃபார்மட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷன் சொல்லலாம். ஃபிஷன்னா பைனரி ஃபிஷன் சொல்லலாம், மல்டிபிள் ஃபிஷன் சொல்லலாம். ஒரு பாக்டீரியா அதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எலாங்கேட்டட் ஆகி 2 ஈக்குவல் ஹால்ஸாக பிரிஞ்சிடும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபிஷன் சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து செக்ஸுவல் மெத்தடில் கான்ஜுகேஷன் மெத்தடில் வந்து என்ன பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். கான்ஜுகேஷன்னா இப்போ இது ஒரு பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா, 2 இணைஞ்சிரும். இணைதல் முறையின் பேர். இது 2 ஜெனட்டிக் மெட்டீரியலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரிஞ்சிடும். அடுத்து இது ஒரு பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ணும், இது ஒரு பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். இது செக்ஸுவல் மெத்தட். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்டிரோட்ராப். ஆட்டோட்ராப் 2 ஃபோட்டோசிந்தட்டிக், ஹீமோசிந்தட்டிக். ஃபோட்டோனா குளோரோஃபில் வழியாக அதுவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சைனோ பாக்டீரியா. ஹீமோனா அதில் இருக்கக்கூடிய அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு சன்லைட் உதவினால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், தியோபேசிலஸ். அடுத்து ஹெட்டிரோட்ராப்பஸ்னால் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், பேராசைட், சாப்ரோஃபைட், சிம்பயாட். பேராசைட்ஸ்னால் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே ஒட்டுண்ணி, சாப்ரோஃபைட்னா டெட் அண்ட் டிகேயிங் பேசிலஸ் மைக்கோடிஸ், சிம்பயாட்ஸ்னால் 2 பார்ட்னரும் பெனிஃபிட்ஸ், கிரவுண்ட் நட்டும் ஈக்குவலை பாக்டீரியாவும் சொல்லலாம். அடுத்து ரீப்ரொடக்ஷனில் ஃபிஷன் சொன்னேன். இது செக்ஸுவல் மெத்தட், பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் இதில் டைப் இருக்குது. செக்ஸுவல் மெத்தடுனா கான்ஜுகேஷன். ஓகேங்களா. இப்போ இந்த செஷனில் நம்ம பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஷேப்ஸை வச்சு பேசிலைஸ் பைருள்ள காக்கி, விப்ரியோனும் ஃப்ளஜெல்லாவை பேஸ் பண்ணி மோனோட்ரைக்கஸ், லோபோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ், பெரிட்ரைக்கஸ், ஏட்ரைக்கஸ்ன்னு சொல்லும். அதனுடைய நியூட்ரிஷன் அண்ட் மோடை பற்றியும் பார்த்தோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு செஷனில் அடுத்து ஃபங்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.